என்னோட ஃபாலோவர்ஸ் என்கிட்ட கேட்ட டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் டெலிவரி பண்ண போலாம் வாங்க. ரீசெண்டா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி சவுதி அரேபியால எங்க நகதி பார்மசில கிடைக்கக்கூடிய லோ பிரைஸ்ல இருக்கிற சன்ஸ்கிரீன் அண்ட் ஹேர் லாஸ் அண்ட் டேண்ட்ரஃப் ஷாம்பு இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, பர்சனலாவே நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து அந்த வீடியோ போட்ட ஒரு மணி நேரத்திலேயே நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரியான ஹேர்ல பிரச்சனை இருக்குது, அதுக்கு இது சரியாகுமா அப்படின்ட்டு டவுட்ஸ்னா கேட்டு என்கிட்ட நல்ல ஒரு சஜெக்ஷன் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி அதுல வந்து சில பேர் வந்து எனக்கு அதை வந்து டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானும் அதுக்கு வந்து தமாம், ராக்கா, கோபா, சிகாத், கத்தீஃப் இந்த மாதிரியான ஏரியால இருந்தீங்க அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ப்ரோ வந்து எனக்கு வந்து இந்த ஹேர் டேண்ட்ரஃப் ஷாம்பு வேணும், எனக்கு இதை வந்து டெலிவரி பண்ண முடியுமா, நான் வந்து கோபார்ல துக்பா அப்படிங்கிற ஏரியால இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் ஓகே ப்ரோ டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாம்புவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த ஆர்டர்ஸையும் எடுத்துக்கிட்டேன். இப்படி இருக்கும்போது எங்களோட நகதி பார்மசில அந்த ஷாம்பு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருந்தது. அதையும் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரைஸ் வந்து 60 ரியால் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் அதுக்கு ஓகே ப்ரோ உங்களுக்கு நான் எஸ்டிசில பே பண்ணணுமா, இல்ல நீங்க டெலிவரி பண்ணும்போது கையில வந்து தந்தா போதுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நானும் அதுக்கு நீங்க முடிஞ்ச டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல பணத்தை அனுப்பி விட்டாரு. அப்படி பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஷாம்பு வாங்கலாம் அப்படின்ட்டு என்னோட பார்மசில பார்த்தா அவரோட நல்ல நேரமோ என்னமோ தெரியல, புது ஸ்டாக் வேற வந்திருந்தது. அதனால புது ப்ரொடக்ஷன் டேட்ல இருந்து 2 பீஸ் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல பில்ல போட்டு அப்படி பே பண்ண அந்த பில்ல வந்து அவருக்கு போட்டோவா சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லொகேஷன் அனுப்பி வைங்க, நான் ஈவினிங் வந்து டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரூம்ல போய் குளிச்சிட்டு கிளம்பி ஒயிட் கலர்ல காஸ்மெட்டிக்ஸ் வைக்கிறதுக்குன்னு ரூம்ல ஒரு பேக் இருந்தது. அந்த பேக்ல அந்த 2 ஷாம்பு உள்ள வச்சு அப்படியே நான் சேல்ஸ்மேனா இருக்கிறேன் அப்படிங்கறதுனால சாம்பிளா கிடைக்கக்கூடிய சன்ஸ்கிரீம் என் ரூம்ல இருந்தது. சரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம கிட்ட ஒரு ஃபாலோவர் வந்து ஆர்டர் கொடுத்திருக்காரு அப்படிங்கறதுனால அதையும் அவருக்கு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஷாம்போட சேர்த்து பேக் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷாம்பு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி வந்து போறதுக்கு முன்னாடி சூடா ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் அப்படின்ட்டு டீயும் பண்ணி சாப்பிட்டுட்டு நேரா பஸ் பிடிச்சி ஏறி கோபார் போயிட்டேன். அப்படி கோபார்ல லாஸ்ட் ஸ்டாப்ல போய் இறங்கினதுக்கு அப்புறம் அவரோட லொகேஷன் பார்த்தேன். நான் இறங்கின லொகேஷன்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் அவரோட லொகேஷன் இருந்தது. அப்படியே பொறுமையா பாட்டு கேட்டுக்கிட்டே நடந்து போயிட்டு போற டைம்ல மகரிப் தொழுகை ஆயிருச்சு. அதனால பக்கத்துல இருக்க பள்ளியாசல்ல தொழுதுட்டு நேரா அவரோட லொகேஷன் போயிட்டு அவருக்கு கால் பண்ணேன். அவரும் நான் உங்களுக்காக பில்டிங் கீழ தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யதார்த்தமா எனக்கு எதிர்த்தாக்கல வந்து ஷாக் கொடுத்தாரு. அப்படியே அவர் யதார்த்தமா எதிர்த்தாக்கல வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணி அவர் ஆர்டர் பண்ண ஷாம்பு அவர்கிட்ட டெலிவரி பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் எந்த ஊர் அப்படின்னு இன்ட்ரோ ஆயிட்டு பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கறத ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பி பொடிநடையா நடந்து பஸ் ஸ்டாப் வந்து அங்க இருந்து பஸ் ஏறி மறுபடியும் தமாம் வந்துட்டேன். இதுல வந்து எனக்கு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சவுதி அரேபியால இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கும், இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வேணும் சொல்லியிருந்தீங்க. ஆனா சில பேர் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தீங்க. அப்படி இருந்துமே நியர் பை என்ன சுத்தி சரௌண்டிங்ல இருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு டெலிவரி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் அதுல எனக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கே நீங்க எனக்கு டெலிவரி பண்ணிருங்க அப்படின்னு கேட்ட முதல் பர்சன் இவர் தான். அந்த ஒரு சந்தோஷத்துல நான் அவருக்காக அதை டெலிவரி பண்ணிட்டேன். நான் இப்படி பார்மசில ஒர்க் பண்ணிக்கிட்டு என் பார்மசில இருக்கிற ப்ராடக்ட்டை பே பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போய் டெலிவரி பண்றதுல எனக்கு லாபமா கேட்டீங்கன்னா எனக்கு 1 ரியால் கூட லாபம் கிடையாது. இதுல எனக்கு என்னோட டைம் தான் ரொம்ப செலவாச்சு. ஆனா நான் இதை எதுக்கு பண்ணேன் அப்படின்னா, டோட்டலா என்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எனக்கு 1 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதுல சவுதி அரேபியால இருக்கிற ஒரு 30% பேராது நான் சொல்றத நம்புறாங்க, நான் சொல்றத வாங்கி யூஸ் பண்றாங்க. அப்படிங்கும்போது அப்படி நான் சொல்ற ப்ராடக்ட்டை நானாவே வாங்கி டெலிவரி பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன். அதுக்காக மட்டும் தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டரை சக்சஸ் பண்ணேன். இந்த மாதிரி தமாம் சரௌண்டிங்ல இருக்கிற உங்களுக்கு சன்ஸ்கிரீம், ஹேர் லோஷன் ஷாம்பு, டேண்ட்ரஃப் ஷாம்பு இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் கம்மி பிரைஸ்ல வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் நல்ல ப்ராடக்ட்டா சஜெஸ்ட் பண்ணி நானே உங்களுக்கு டெலிவரி பண்றேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.